ஒரு உக்ரைன் தொடர்பை கொண்டவர் அல்லது இவருடைய பரம்பரை என்பது உக்ரைனை சார்ந்ததாக இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு அவரது பங்களிப்பு என்பது உக்ரைன் விவகாரத்தில் அதிகமாக இருந்ததை நாங்கள் கண்கூடாக காண முடிந்தது. இதன் மூலம் உக்ரைன் தேசம் பெறப்போகின்ற பயன்பாடுகள் என்பன அதிகமாக இருந்தாலும் ஒரு கனேடியராக அல்லது கனடாவின் ஆளுமை மிக்க தலைவராக மாக்காணிக்கு போட்டியாக போட்டியிடுகின்றவராக மாத்திரமல்லாமல் துணை பிரதமராக இருந்த, நிதியமைச்சராக இருந்த போன்ற பல முக்கிய நிலைகளில் இருந்த ஒருவர் தனது தேசம் ஒரு சுயத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டத்தில் இருக்கின்ற நேரத்தில் இவ்வாறான ஒரு பணியை ஏற்றி செல்வது என்பது நிச்சயமாக மக்களிடையே இந்த லிபரல் கட்சி தொடர்பான சில மதிப்புகளை சில வேளைகளில் குறைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்தும் இல்லை. இவர் நிதியமைச்சராக கனடாவில் இருந்திருக்கின்றார். நிதியமைச்சராக இருந்ததை விட துணை பிரதமராக இருந்திருக்கின்றார். எனவே அல்லது இரண்டாம் நிலை தலைவராக இரண்டு ஆட்சி அலகுகளிலும் இருந்திருக்கிறார். மாகாணி அவர்களுடன் பாரிஸில் நிற்கின்றார். இப்பொழுது பிரான்சில் இந்த உக்ரைன் விவகாரத்தில் உக்ரைன் மீள்கட்டுமானம் தொடர்பான அல்லது உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான நடவடிக்கைகளில் ஐரோப்பாவுடன் இணைந்து பயணிக்கின்ற செயற்பாடு என்றால் ஐரோப்பாவிற்கு நிச்சயமாக இந்த உக்ரைன் பிரச்சனை ஒரு உறுதியாக தீர்க்கப்பட வேண்டும் அல்லது தங்களுடைய காலடியில் தான் ரஷ்யாவின் பிரச்சனை வந்து விழும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் ரஷ்யா வரைபடத்தை பார்த்தீர்களானால் அது பல ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்புடையது அல்லது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை ஒரு பயத்துடன் பார்க்கின்ற நிலைமை என்பது இருக்கின்றது.